Hi everyone, நான் உங்க பிரபாகரன் from Prabas MSOffice. இந்த குட்டி வீடியோவில் எக்ஸல் டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது பண்ண வேண்டிய ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணிட்டே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் அது அப்ரிஷியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கட்டாயமாக லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணலைன்னா அதையும் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த கான்செப்டை பற்றி பேசலாம். எக்ஸல் டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது நார்மலாக ஃபைல் போயிட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரிண்ட் ஆகும், உங்களுடைய கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும், ரைட்? ஒருவேளை இந்த கண்டென்ட்டையும் தாண்டி ஹெட்டர்னு ஒன்று இருக்குது, ஃபூட்டர்னு ஒன்று இருக்குது, இது பிராண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு லோகோன்னு ஒன்று போடலான்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அவுட்புட் அழகாக இருக்கும், பிராண்டிங்கோடு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபூட்டரையும் ஹெட்டரையும் லோகோவையும் குயிக்காக இன்சர்ட் பண்ண போகிறோம். அவுட்புட் எப்படி வருதுன்னு நீங்கள் பாருங்கள். ஓகே, ஃபூட்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஆர் ஹெட்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு லோகோவெலாம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக பண்ணலாம், பட் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் பேஜ் லேஅவுட். இதை பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது எப்படி அவுட்புட் வரும்ன்ற மாதிரியே உங்களுக்கு பேஜ் வைஸ் இது தெரியும். ஸ்க்ரால் டவுன் பண்ணுறேன், பார்த்தீங்களா பேஜாக இருக்குது. பட் நமக்கு எல்லா பேஜ்லேயும் ஒர்க் பண்ணுற நீட் இல்லை. டைரெக்டாக நம்ம ஒரு பேஜ்லேயே ஹெட்டரையும் ஃபூட்டரையும் லோகோயும் ஆர் பேக்ரவுண்ட் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பேஜ்லேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? அது கோல்டன் ரூல் இல்லையா? லைக் வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஈவன் வெப்சைட்லேயே கூட ஹெட்டர் ஃபூட்டர் இருக்கும். அதுவும் குளோபலாக இப்போ ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அதுலேயும். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸலில் ஹெட்டர் ஃபூட்டர் இன்சர்ட் பண்ண உடனே எல்லா பேஜ்லையும் ரிப்பீட் ஆகுதா, ஆட்டோமேட்டிக்காக ஆகுதான்றதை பார்க்க போகிறோம். லோகோவும் இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டு போகிறோம். ஹெட்டரை கிளிக் பண்ணிவிட்டு எதெல்லாம் இங்கே ஆட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிளிக் பண்ண உடனே ஹெட்டர் ஃபூட்டர்னு ஒரு டேப் வந்துடும். இதில் உள்ள எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ண முடியும். இந்த இடத்துல ஹெட்டர் ஃபூட்டர்ன்ற ஒரு டிஃபால்ட் ஆப்ஷன் இருக்குது. இதில் உள்ளதை கிளிக் பண்ணால் அது ஃபூட்டர்லேயும் சரி ஹெட்டர்லேயும் சரி நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஆட் ஆகும். கான்ஃபிடென்ஷியல்ன்றதை ஹெட்டரில் நான் இன்சர்ட் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக அதுவே அழகாக ஒரு ஆப்ஷனை எடுத்து கொடுத்துருச்சு. ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்து ஃபூட்டர்லையும் நான் என்ன பண்ணுறேன், ஃபூட்டருடைய லெஃப்ட் சைடில் இந்த டேபை கிளிக் பண்ணி எதை இன்சர்ட் பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஃபைலுடைய ஷீட் நேமை இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஷீட்டுடைய நேம் இந்த இடத்துல லோகோவை இன்சர்ட் பண்ணலாம். பிக்சரை கிளிக் பண்ணி என்னுடைய லோக்கல் ஃபோல்டர்லேருந்து நம்ம அந்த பிக்சரை எடுத்துக்க போகிறோம். எஃப் டிரைவை கிளிக் பண்ணிவிட்டு லோகோ, எஸ் திஸ் இஸ் த ஒன். சின்ன லோகோவை போட்டுக்கலாமா? எஸ், இன்சர்ட் பண்ணிவிடுவோம். லோகோ வரல, பட் ஒரு ஸ்கோடிங் மாதிரி அண்ட் பிக்சர்னு வந்திருக்கு. இப்போ வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே லோகோ தெரியும், ரைட்? இந்த லோகோ போதும், இந்த ஷீட் நம்பர் இங்கே வேணும், இது மட்டுமே ஓகேன்னு சொன்னிச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஒரு பிரிண்ட் மட்டும் கொடுத்து பாருங்கள். பிரிண்ட் தெரியுதா உங்களுக்கு? டாப்பில் ஹெட்டரில் நீங்கள் இன்சர்ட் பண்ணது வந்திருக்கு. பாட்டமில் நான் ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணேன், லோகோவை இன்சர்ட் பண்ணேன், தென் இந்த இடத்துல டேப் நேம் இன்சர்ட் பண்ணேன். இந்த மாதிரி முக்கியமான ஆப்ஷன்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன வீடியோன்றதுனால இந்த 2 டிப்ஸ் மட்டும் போதும்னு நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் இதில் பக்கத்தில் ஒரு பேஜ் இருக்குது, அதில் ஒரு கண்டென்ட் நான் வச்சுருக்கனாலும் அதுக்கும் இந்த மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கெல்லாம் நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணும்போது எதுவுமே இல்லை, ஏன்னா அங்கே கண்டென்ட்டே இல்லை. ஒருவேளை நான் இந்த இடத்துலையும் ஒரு டேபிள் வருது அப்படின்னா இந்த டேபிளை எங்கேயும் காப்பி பண்ணி போட்டு ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துலையும் அந்த ஹெட்டர் ஃபூட்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, கட்டாயம் அந்த குட்டி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வரும். ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். See you in the next video. Thanks for watching.